கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் ரோமர் 11வது அதிகாரம் 22வது வசனம். ரோமர் 11:22, ரோமன்ஸ் 11:22. ஆகையால் தேவனுடைய தயையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். இப்போ ஒரு ஒலிவ மரத்தை ஓமானமாக எடுத்து 17வது வசனத்திலேருந்து 21வது வசனம் வரைக்கும் சொன்ன அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கர்த்தருடைய ஒரு குணாதிசயத்தை எவ்வளவு அழகாக நேர்த்தியாக இப்படி இவ்வளவு அழகாக சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை. இதை நீங்கள் வாசிக்கும்போது உங்கள் இருதயத்தில் எந்த அளவுக்கு தேவனை குறித்த ஒரு தாக்கம் உண்டாகிறதுன்னு எனக்கு தெரியல. இங்கே காட்டும்போது என்ன காட்டுறாரு, ஒரு பக்கத்தில் தேவனுடைய தயவு, இன்னொரு பக்கத்தில் கண்டிப்பு. அவருடைய இரக்கம், அவருடைய நீடிய சாந்தம், அவருடைய ரட்சிக்கக்கூடிய ஒரு கிருபை. ஆனால் இன்னொரு பக்கம் கண்டிப்பு என்ன, அவருடைய பரிசுத்தம், நீதி, நியாய தீர்ப்பு. எதுக்கு எதிராக? அவ்விசுவாசத்துக்கு எதிராக. இது ரெண்டும் எதிர்மறையானது கிடையாது. ஒருத்தர் ஒரு பக்கம் நேசிக்கும் போது அந்த நேசிப்புக்கு எதிராக வரக்கூடிய காரியங்களை கண்டிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஏன்னா கர்த்தருடைய குணாதிசயம் என்ன, அவர் இரக்கமுள்ள தேவன். ஏன்னா யாத்திராகம் 34வது அதிகாரத்தில் 6-7வது வசனத்தில் பார்க்குறோம். அது மாத்திரமில்ல, 103வது சங்கீதம் 8-10 வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது அவருடைய இரக்கமும் அவருடைய கண்டிப்பும் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். இதே ரோமர் 2வது அதிகாரம் 4-5வது வசனத்தில் என்ன சொன்னார், ரொம்ப அழகா, என்ன தேவனுடைய தயவு என்ன பண்ணோம், மனம் திரும்ப ஏற்றதாக கொண்டு வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதா சொல்லிட்டு என்ன சொல்றாரு, விழுந்தவர்களிடத்துல கண்டிப்பா பார்க்குறீங்க. இஸ்ரவேல் தேச மக்கள் அவங்க என்ன ஆனாங்க, அவங்க அவ்விசுவாசத்தினால சுவாப கிளைகள் முறிக்கப்பட்டன. ஏன்னா அவங்க தொடர்ந்து என்ன அவ்விசுவாசத்தில் இருந்தாங்க, தொடர்ந்து தேவனுடைய வெளிப்பாடை நிராகரிச்சாங்க. அது மாத்திரமல்ல, அவங்க தேவனுடைய கிருபையை இது பண்ணாங்க. அதனால என்ன, 20வது வசனம் சொன்ன போல அவங்களுடைய அவ்விசுவாசத்தினால அவர்கள் அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டன என்று சொல்லக்கூடியதா. அடுத்து, உன்னிடத்திலே தயையும் காண்பித்தார். எப்படி உன்னிடத்துல தயையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயை கிடைக்கும். அப்போ என்ன, நீங்கள் கர்த்தருடைய தயவுனால உங்களுக்கு என்ன கிடைச்சது, விசுவாசம், கிருபை, அவருடைய உடன்படிக்கையில் ஒரு பங்கு, பரிசுத்த ஆவியானவருடையது. நீங்கள் அந்த மரத்தில் இட்டதுனால அங்கேருந்து உங்களுக்கு என்ன, அந்த வேர்லேருந்து உங்களுக்கு இதெல்லாம் உண்டாகுது. அதனால என்ன பண்ணு, அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால், நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்க, மனத்தாழ்மையில் நிலைத்திருங்க, கர்த்தரை எப்போதும் சார்ந்து இருக்கிறதுல, அவருடைய கிருபையில் அதில் எப்போதும் நிலைத்திருக்கக்கூடியதா. அதனால தான் அவர் சொன்னார் இல்லையா, நீங்கள் வேருக்கு இது பண்ணல, வேறு தான் உங்களை தாங்கி கொண்டு இருக்குன்னு சொல்லக்கூடியதா. அப்படியே நிலைத்திருங்க. அப்படி இல்லைன்னா, நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அப்போ என்ன, நீங்களும் அப்படி கர்த்தருடைய இதுக்கு எதிராக இருமாப்புலையும் அவ்விசுவாசத்துலையும் நீங்கள் போகக்கூடிய மக்களாக இருந்தால் நீங்களும் வெட்டுண்டு போவீங்க. ஏன்னா 21வது வசனம் சொல்லும், என்ன சொன்னார், சுவாப கிளைகளே முறித்து போடப்படுமானால். 1 கொரிந்தியர் 10:12 என்ன சொன்னார், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் தானும் விழுந்து விடாதபடி இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தருடைய குணாதிசயம் என்ன, ஒரு பக்கத்தில் தயவு, இன்னொரு பக்கத்தில் கண்டிப்பு. ஏன்னா அவ்விசுவாசம் வரும்போது அவருடைய கண்டிப்பு, விசுவாசம் வரும்போது அவருடைய தயவு. அப்போ நம்ம புறஜாதி மக்களாகிய நம்ம விசுவாசத்தில் எப்பொழுதும் நம்ம என்ன, மனத்தாழ்மையோடு தேவனோடு இசைந்து வாழக்கூடிய மக்களாய் நம்ம வாழ வேண்டும். அதனால முதல்ல கர்த்தருடைய தயவு ஒரு மகா பெரிய ஈவு. அது நமக்கு கொடுக்கப்பட்ட ரைட் இல்லை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இது கிடையாது. எனக்கு இது செய்வதற்கு ஒரு அதிகாரம் இருக்குது, நான் இல்லவே இல்லைங்க. தயவு செய்து நீங்கள் நன்றாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய காரியம், நம்ம ஒரு பயபக்தியோடு மனத்தாழ்மையோடு எப்போதும் வாழக்கூடிய மக்களாய். ஏன்னா இன்றைக்கு அநேகர் இஸ்ரவேல் தேச மக்களை பார்த்து ஏதோ ரொம்ப உதாசீனமாக பேசக்கூடிய சூழ்நிலை, அதே சமயத்தில் மற்றவர்களை பார்த்து உதாசீனமாக பேசக்கூடிய சூழ்நிலை கிடையவே கிடையாது. நம்ம நன்றாக தெரிஞ்சு கொள்ளணும்,
கிருபை நம்மளை என்ன பண்ணணும், முழுமையாக மாற்ற வேண்டுமே ஒழிய நம்ம வாழுகிற வாழ்க்கைக்கு ஒரு சாக்கு சொல்வதாக இருக்கவே கூடாது. அதனால எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்குள்ள எந்த விதமான அவிசுவாசம் வந்தாலும் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து அதை நீங்கள் அதை உங்களை விட்டு விலக்கி நீங்கள் தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு அப்படிங்கிறதுல இருக்கிறீங்க. அதனால எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய குணாதிசயத்தை உணர்ந்தவர்களாய் அதற்கேற்றாற்போல் வாழ கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்ல பிதாவே, இது உம்முடைய குணாதிசயத்தை பார்க்கிறோம். விசுவாசம் இருக்கிற இடத்துல தயவையும், அவ்விசுவாசம் இருக்கிற இடத்துல கண்டிப்பையும் நாங்கள் பார்க்கிறோம். அது உம்முடைய குணாதிசயத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. அதனால் ஆண்டவரே, இதை எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா அவிசுவாசங்களையும் போக்கி ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய தயவை அழகாய் பெற்றுக்கொண்டு உமக்கு உகந்த பாத்திரங்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.